செங்கோட்டையன் அவர்கள் வேற தாவேக்கா கட்சியில வந்து இணைஞ்சிட்டாரு. இதனால விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பூஸ்டப்பா இருக்குமே. அவர் சொன்ன மாதிரி உண்மையிலே 2026 தேர்தல்ல திமுகவுக்கும் தாவேக்காவுக்கு தான் போட்டி இருக்குமோ? இப்படிதாங்க பல பேர் மனசுக்குள்ள எக்கச்சக்கமான கேள்விகள் ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம வீடியோல 2026 தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்க போகுது, யார் யாருக்கு எவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட் ஷேர் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்றதான் டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். இப்ப 2026 தேர்தல் முடிவுகள் 2024 தேர்தல் முடிவுகள் மாதிரி தாங்க வர வாய்ப்பு இருக்கு. 2024 தேர்தல்ல திமுக கூட்டணி 47% வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாங்க. இதே அதிமுக கூட்டணி வந்து 23% ஓட் ஷேர் வந்து வாங்கியிருந்தாங்க. பாஜக கூட்டணி 18% ஓட் ஷேர் வந்து வாங்கியிருந்தாங்க. இதே மாதிரி ஓட் ஷேரை தான் திரும்ப அப்படியே அந்தந்த கூட்டணிகள் வாங்க வாய்ப்பு இருக்கு. இப்ப திமுக கட்சிக்கு வந்து நிறைய எதிர்ப்பலைகள் இருக்கு, அவங்க மேல நிறைய அதிருப்திகள் இருக்கு அப்படின்னா கூட அவங்களோட ஓட் ஷேர் வந்து கொஞ்சம் கம்மியாகி திமுக கூட்டணி எப்படியாவது 40% வாக்குகளை வாங்கிடுவாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். ஏன்னா அவங்களோட கூட்டணி பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து இருக்கு. இதுக்கு முன்னாடி திமுக 2006 ஆட்சியில் இருந்தப்ப கூட 2011 தேர்தலில் அவங்களுக்கு பயங்கரமான எதிர்ப்பலை வந்து இருந்துச்சு. ஆனால் அவ்வளோ பெரிய எதிர்ப்பலை கூட திமுக கூட்டணி 40% வாக்குகளை வந்து வாங்கியிருந்தாங்க. அதனால அதே மாதிரியே 2026 தேர்தலையும் அவங்க கண்டிப்பா 40% வாக்குகளை ஈஸியா வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் நமக்கு வந்து தோணுது. இப்ப அதுக்கப்புறம் அதிமுக கூட்டணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க 2024 தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வைக்காம தனித்து போட்டிட்டாங்க. இப்ப 2026 தேர்தல்ல பாஜக கூட கூட்டணி வச்சு தேர்தலை சந்திக்கிறனால அதிமுக பாஜக கூட்டணி 35% வரைக்கும் வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு 20% வாக்குகளை வந்து வாங்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நாம் தமிழர் கட்சி 5% வாக்குகளை வாங்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த ஒரு விஷயத்த சொன்னவனே ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா சொல்றீங்க, அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெறும் 5% தான் ஓட் டிஃபரன்ஸா? இப்படி இருக்கும்போது அதிமுக கூட்டணி இன்னும் கொஞ்சம் டஃப் கொடுத்தாங்கன்னா அவங்களும் ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குல்ல, 2026 தேர்தலில் என்ன வேணா நடக்க வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்கலாம். ஆனால் அதுதாங்க வந்து இல்லை. இப்போ ஓட் ஷேரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதிமுக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் வெறும் 5% வந்து டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த டிஃப்ரென்ஸ் வந்து சீட்ஸ் வைஸாக பார்க்கும்போது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸாக வந்து இருக்கும். இப்போ திமுக கூட்டணி 2026 தேர்தலில் 150 சீட்ஸுக்கு மேலே வின் பண்ணி ஈஸியாக அவங்க ஆட்சியை பிடிக்க வந்து வாய்ப்பு இருக்கு. இப்போ கூட அதிமுக கூட்டணி 35% ஓட்டு வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, அந்த அதிமுக கூட்டணியில பாமக, தேமுதிக இவங்கெல்லாம் இருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து 35% வாங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றோம். இதே தேமுதிக, பாமக இந்த கட்சிகள்லாம் வந்து தாவேகா கூட கூட்டணி வைக்க போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னமே அதிமுக கூட்டணியோட ஓட் ஷேர் வந்து கம்மியாகும், தாவேகா கூட்டணியோட ஓட் ஷேர் வந்து அதிகமாகும். அதனால இந்த ஒரு கால்குலேஷன்ஸ் எல்லாத்தையுமே அதிமுக கூட்டணி கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு இனிமேலாவது அவங்களோட கூட்டணியை கரெக்டா வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கணுங்க. அதை விட்டுட்டு செங்கோட்டையன் அவர்கள் மாதிரி மூத்த தலைவர்லாம் எங்க கட்சியை விட்டு போறனால எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, அவங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரியே பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதிமுக கட்சிக்கு ஒரு பெரிய பின்னடை வந்து ஏற்பட்டுரும். இப்போ நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்தாது இனிமேல் அதிமுக கட்சி சின்ன சின்ன கட்சிகளை கூட விடாம எல்லாருமே ஒன்று சேர்த்து 2026 தேர்தலை எதிர்கொள்ள வந்து பார்க்கணும். அதை விட்டுட்டு யார் எங்களை விட்டு போனாலும் கவலை இல்லைன்னு சொல்லி 2026 தேர்தலை ரொம்ப கேஷுவலாக வந்து எதிர்கொண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் 2026 தேர்தல் முடிவுகள் அதிமுக கூட்டணிக்கு ரொம்ப கஷ்டமாக தான் போய் முடியும். அதனால இனிமேலாவது அதிமுக கூட்டணி அவங்களோட கூட்டணியை இன்னுமே வலுப்படுத்தி அவங்களோட கூட்டணியை ஸ்ட்ராங் ஆக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.